ஸோ வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் ரீரீல்ஸில் வந்துட்டு தரமான சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்க மங்காத்தா படத்துடைய 10வது நாள் கலெக்ஷன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கு அப்படின்றதையும், டாக்ஸ் படத்துடைய 3வது நாள் கலெக்ஷன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காந்தி டாக்ஸ் படம் தமிழ்நாட்டில் மட்டும் 3வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது 7,69,000 ரூபாய் வந்து வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 3 நாள் சேர்த்து 26,04,000 ரூபாய் இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் ஓவர்சீஸில் இந்த படத்துடைய 3rd டே கலெக்ஷன் அப்படின்றது 6 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 3 நாள் சேர்த்து 9 லட்சம் ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படத்தோட 3rd டே கலெக்ஷன் அப்படின்றது 2 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 3 நாள் சேர்த்து 4,31,000 ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு ஃபுல்லாமே காந்தி டாக்ஸ் படத்துடைய 3வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது 15,69,000 ரூபாய் வந்து வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 3 நாள் சேர்த்து 39,35,000 ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் மங்காத்தா படத்துடைய 10வது நாள் வசூல் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படத்துடைய 10வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது 43 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 10 நாள் சேர்த்து 15,45 லட்சம் ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படத்துடைய 10th டே கலெக்ஷன் அப்படின்றது 5 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 10 நாள் சேர்த்து 1 கோடி ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படத்துடைய 10th டே கலெக்ஷன் அப்படின்றது 1 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 10 நாள் சேர்த்து 25 லட்சம் ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படத்துடைய 10th டே கலெக்ஷன் அப்படின்றது 1 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 10 நாள் சேர்த்து 15 லட்சம் ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. அதர் கண்ட்ரீஸ்ல இந்த படத்துடைய 10th டே கலெக்ஷன் அப்படின்றது 10 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 10 நாள் சேர்த்து 3,17 லட்சம் ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. ஃபைனலா வேர்ல்டு ஃபுல்லாமே மங்காத்தா படத்துடைய 10th டே கலெக்ஷன் அப்படின்றது 60 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 10 நாள் சேர்த்து 20,02 லட்சம் ரூபாயை இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் பராசக்தி படத்துடைய 23வது நாள் கலெக்ஷன் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படத்துடைய 23வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது 7 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 23 நாள் சேர்த்து 52,20 லட்சம் ரூபாயை இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸ்டாப் இந்தியா அதுக்கப்புறம் அதர் கண்ட்ரீஸ்ல இந்த படத்துடைய ஃபைனல் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அப்படின்றது 29,45 லட்சம் ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. ஃபைனலா வேர்ல்டு ஃபுல்லாமே பராசக்தி திரைப்படத்துடைய 23வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது 7 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 23 நாள் சேர்த்து 81,65 லட்சம் ரூபாயை இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. கடைசியா சிறை படத்துடைய 39வது நாள் கலெக்ஷன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படத்துடைய 39 நாள் கலெக்ஷன் அப்படின்றது 6 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 39 நாள் சேர்த்து 26,62 லட்சம் ரூபாயை இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் அதர் கண்ட்ரீஸ்ல இந்த படத்துடைய ஃபைனல் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அப்படின்றது 5,42 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு ஃபுல்லாமே சிறை படத்துடைய 38வது நாள் கலெக்ஷன் அப்படின்றது 6 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக 38 நாள் சேர்த்து 32,05 லட்சம் ரூபாயை இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு.